ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மைசூரை தாண்டியாச்சு. ஆப்வியஸ்லி நிறைய ஜோன்ஸ் ஹொன்சூர்ன்ற ஊருக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். ஹோப் மை ஆங்கிள் இஸ் கிளியர். ஸோ அந்த லொக்கேஷன் தாண்டிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன். ஆக்சுவலாக முடிஞ்ச அளவுக்கு 40லேயே வந்தேன். முடிஞ்ச அளவுக்கெல்லாம் இல்லை, கம்ப்ளீட் ரைடே 40, மேக்ஸிமம்னா ஒரு 45 போனோம்ப்பா, அவ்வளோதான். பட் மற்றபடி 40லேயே மெயின்டைன் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் யா, ஸோ இந்த ரைடு வந்து இப்போது கேரளா, கேரளா இல்லை, முதல்ல மைசூர் வழியாக வந்தேன். நைஸ் ரோடு டச் பண்ணிவிட்டு நைஸ் ரோட் சர்வீஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஸ்ரீரங்கப்பட்னா, மண்டியா, ஸ்ரீரங்கப்பட்னா அந்த ஊர் வழியாக வந்து அங்கேருந்து மைசூரோட அவுட்டர் எடுத்து மைசூர் அவுட்டர்லேருந்து ஹுன்சூர் டுவோர்ட்ஸ் ஹுன்சூர் அந்த ரோடு எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரோடு இருக்குங்க இல்லையா, இந்த ரோடு வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் பாருங்கள், இந்த கரண்ட் கம்பியெல்லாம் தெரியும் உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி, கரண்ட் கம்பி தெரிஞ்சினாலே ஒரே அர்த்தம் தான், யானைங்க. இப்போல்லாம் இருக்காது. ஏர்லி மார்னிங் நம்ம இது பண்ணுறப்போ யானைங்க, ட்ராவல் பண்ணுறப்போ யானைங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த டைமில் தான் வாய்ப்பே இல்லை. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம். எஸ், நம்ம மெயின் ஃபோக்கஸே இந்த ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட்டை நான் டச் பண்ணுறது தான் என் மெயின் ஃபோக்கஸே இருந்துச்சு. ஏன்னா இதுவும் சரி, இந்த நாகர்கோவில்ன்ற ஃபாரஸ்ட்டும் சரி, என்னென்னா அது டைமிங்கில் இவங்க க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த பர்டிகுலர் ஃபாரஸ்ட் க்ளோஸ் ஆகாது, இது நைட் ஓப்பன் இருக்கும். பட் ஒரு பர்டிகுலர் ஜங்ஷனில் அந்த கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, நாகர்கோவில கிட்ட. ஸோ அதுக்குள்ளே நான் அந்த பார்டரை வந்து க்ராஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பைக்கை தான் ஸ்டாப் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு காரை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour கழிச்சு இல்லை ஒரு 2 hour கழிச்சு கார் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறம் லாரிஸ் போகும், சேம் 1 hour 2 hour கான்செப்டில் லாரிஸையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன் அந்த மாதிரி மெயினாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சீசன் இருக்கு இல்லையா, இந்த டிசம்பர் அண்ட் ஜனவரி, இந்த வின்டர் சீசன், பேசிக்காக யானைங்களுக்கு உடம்பு வந்து உஷ்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ என்ன ஆகுனா, இந்த எப்படி சொல்கிறது, பாடி வந்து கோல்ட் ஆகும். யானைங்களுக்கும் அந்த சீசனில் வந்து பாடிங்க கோல்ட் ஆகும். ஐ ஃபுல் ஆஃப் மங்கீஸ். அஞ்சனியா வழியோடு ஓகே. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோன்னா, யானைங்க அந்த ரோடு வந்து எப்பவுமே ஹீட்டாக இருக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலையா இல்லையான்னு தெரில, இந்த நார்மலாக நம்ம தார் ரோடு இருக்கு இல்லையா, இந்த ரோடு எப்பவுமே கொஞ்சம் சூடாகவே இருக்கும். அந்த ஹீட்டுக்காகவே யானைங்க அதுக்கு அந்த ரோடுக்கு வந்து சேர்ந்துடும். மீன்ஸ் அந்த ரோடு மேலே நடக்கிறதோ இல்லை அந்த ரோடு மேலே வந்து படுத்தோ, ஏன்னா அதுங்களுக்கு அந்த பாடிக்கு அந்த ஹீட்டு தேவை. அதனால தான் மெயினாக நைட் டைமில் அதுங்க வெளியே வந்துடும். நைட் டைமில் தான் மெயினாக யானைங்க வந்து ரோடுக்கு வருது இல்லை ஊருக்குள்ளே வருது. அதுவும் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. யூஸ்வலாக ஃபுட்டுக்காக தான் வருது, பட் இந்த ஒரு கிளைமேட்னால இதுக்காக அதுங்க வெளியே வரும். ஸோ அந்த டைமில் யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க, ஓ யானைங்க வந்து நமக்கு டேஞ்சர்னு. கிடையாது, அப்படி கிடையாது. நம்மளால யானைங்களுக்கு டேஞ்சர் இருக்கக்கூடாது, அப்படி தான் எல்லோரும் யோசிக்கணும். அதோட ஹேபிச்சுவேட்டில் இருக்குது. நாம் தான் நடுவில் ரோடை போட்டிருக்கோம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறதுக்கு. அதுங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் சரி. பாருங்க, நடு ரோட்லேயே வராரு. ஸ்லோ பண்ணுவோம். செல்லக்குட்டி வழியோடு. நடிக்காதீங்கப்பா, பாவம் பயப்படுதுங்க. இதனால தான் மெயினாக சொல்கிறது என்னென்னா, வைல்ட் அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நிறைய பேர் என்ன நினச்சிருக்கோன்னா, நம்ம வைல்ட் அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணால் அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வைல்ட் அனிமல்ஸுக்கு நீங்கள் ஒருத்தர் கொடுத்து பழகிட்டீங்கன்னா ஒரு இடத்துல அதோட கூட்டமே வெளியே வந்து அந்த அந்த பர்டிகுலர் இடத்த அதை பிடிச்சிக்கும். இப்போ இந்த ரோட்டில் போகிறோன்னு வைங்களேன், இப்போ அங்கே அந்த பர்டிகுலர் ஜங்ஷனில் ஒரு 10-15 செலிபிரிட்டிஸ் இருந்துச்சு இல்லையா, அது ஏன் அப்படி வருதுன்னா, அங்கே முன்னாடி யாராவது சாப்பாடு கொடுத்து அதுக்கு பழகிருப்பாங்க. ஸோ அதுக்கு அங்கே வந்தாலே சாப்பாடு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வருது. ஸோ அதனால தான் அது கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரோடுக்கு வராங்க, ரோடில் பைக்ஸ்னால் ஓகே ஸ்லோ பண்ணலாம், காரோ இல்லை லாரியோனா இம்மீடியட்டாக அவங்களால எதுவும் பண்ண முடியும், அது உங்களுக்கு ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால தான் அது வேண்டான்னு சொல்லி தடுக்குது. இந்த காட்டுக்குள்ள சின்ன கோவில், நைஸ். டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஆமாங்க, இங்கே நான் ஒரு டைம் ட்ரக்கிங்கும் போயிருக்கேன். சரி, இது ட்ரக்கிங் என்ன, ஜீப்பில் எடுத்துகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. ஹைக்கிங் இல்லை ட்ரக்கிங் தான். ஸோ அதுக்கும் போயிருக்கேன். நானும் யானையை பார்ப்பேன்னு பார்த்தா ஜீப்புக்காரனே சொல்லிட்டான், தம்பி யானை இல்லைப்பா, எங்கப்பா போச்சு, அது அந்த சைடு போயிடுச்சுப்பா. எந்த சைடு? அது வேற எங்கேயோ போயிடுச்சா, வேணா அவனுக்கு வேணும். எனக்கு யானை வேணும்யா. முடியாதுயா, ஏன்னா ஒரு 10 குரங்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு குரங்கு காமிச்சிருந்தான் என்கிட்ட. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம பண்ணா இருந்துச்சு எனக்கு அந்த டிரைவருக்கு. கொஞ்ச நேரம் வண்டியை வேற ஓட்ட விட்டாரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள. நல்ல மனசு. அதெல்லாம் பல வருஷம் ஆச்சுங்க, அதெல்லாம் ஒரு 5-6 இயர்ஸ் பேக் அந்த மாதிரி, இந்த லாக்டவுன் முடிஞ்ச வந்த காலத்தில். அது அப்போதான் இந்த டூரிசம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகும். பாருங்களேன், இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி இவ்வளோ எல்லாம் யாரும் எனக்கு தெரிஞ்சு இருந்தாங்க, ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே இருந்தாங்க. வீக்கெண்ட் ஆனால் எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகிறதோ இல்லை ரைடுக்கு போவாங்க, லாங்குன்னு கூட சொல்ல முடியாது, ஜென்ரலாக ஒரு ரைடுக்கு போவாங்க. பெங்களூர் எங்களை கேட்டாலே நாங்கள் சிம்பிளாக சொல்லுவோம், என்னன்னா எங்களுக்கு ரைடுனாலே ஒரே ஒரு இதுதான், என்ன நந்தி ஹில்ஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய ரைட் அப்படின்னு நாங்கள் இருக்கோம். அதே தாண்டி எனக்கு இந்த ஹேபிட் இருந்துச்சு. எனக்கு நான் இந்த வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது, கங்கரன் சுக்கி, அப்புறம் பரத் சுக்கி அப்படின்னு, சிவன சமுத்திரம். நான் யூஸ்வலாக அங்கே போயிடுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த லாங் ட்ரைவ்னா நந்தி ஹில்ஸை தாண்டி எனக்கு அந்த 2 மெயின் ஜோன்ஸுக்கும் நான் போயிடுவேன். பட் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸு கூட தெரிஞ்சு லைக் நிறைய ஜோன்ஸை கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என் ஃப்ரெண்டு பேசிக்லி அவன் ஒரு டிரைவர், ஓகேங்களா. ஸோ அவன் டிரைவராக இருக்கிறதுனால அவன் நிறைய ஜோன்ஸை டச் பண்ணியிருக்கான். எனக்கு எப்படி இருக்குன்னா, டேய் நீ மட்டும் போறீடா அப்போ நானு அப்படின்னு சொல்லிட்டுடா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி, இந்த ஏற்காடுலேருந்து ஏலகிரி, ஊட்டி, கொடைக்கானல், இப்போ நான் போயிட்டு இருக்கிற கண்ணூர், முதுமலை, இந்த மாதிரி நிறைய ஜோன் டச் பண்ணியிருக்கேன். ஏன் சபரிமலை ஃபாரஸ்ட்டு, அந்த மாதிரி ஜோனெல்லாம் செம்மையாக டச் பண்ணியிருக்கேன். ஒரு ரோடு வேறு கொஞ்சம் ஸ்க்ராப்பாக இருக்குது, சைடு வரவங்க பார்த்துவாங்க, ஏன்டா இந்த ரோட்லேயும் இவ்வளோ ஸ்பீட் தேவையா, இதில் வரத்தே பீஸ் ஆஃப் மைண்டுக்காக இதுலேயும் இருக்கு இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாங்க. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் போடுறதுன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 20லையோ இல்லை ஒரு 40ல் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க, சுற்றி பாருங்க. சொல்லி பயமுள்ள இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் எடுத்து பாவம் டிரைவருக்கு தெரியல, இந்தியை விட்டாரு. ஓகே, எங்க விட்டா சுற்றி பாருங்க, நேச்சர் அவ்வளோதாங்க. இதை பார்த்தாலே போதுங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த வெளிநாட்டு போட்டில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட். நிறைய பேர் கேட்டானுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃபேமிலி வரைக்கும், இங்கிட்டே சுற்றிட்டு இருக்கு, ஏறி வெளிநாட்டுக்கும் போய் சுற்றலாம் இல்லை அப்படின்னு. எனக்கு இதுதான் இருக்கும், எனக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான விருப்பமே இல்லாமல் இருக்கேன். பாருங்க, இதை விட்டு எப்படிங்க போக முடியுது? நம்ம ஊரில் இருக்கிற ஒரு விஷயம், இதை விட்டு எப்படி போக மனசு வருது எல்லாருக்கும்? கேட்டால் நான் அங்கே சுற்றுறேன் இங்கே சுற்றுறேன் போவாங்க அப்படின்னா அது அவங்களோட பர்சனல் தான், அதில் நாம் எதுவும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு இது பிடிக்கும்.
கொஞ்சமா வன்மத்தை கக்கிடுவோம். அந்த மாதிரி கரெக்டா அதுங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். என்னன்னா இங்க ரோடு பள்ளம் இங்க இருக்கு ஓகேங்களா, வண்டிங்க இங்க ஸ்லோ ஆகுது. கரெக்டா அதுங்களுக்கும் புரிஞ்சு வச்சுங்க, ஓகே இந்த ஜங்ஷன்ல வண்டிங்க ஸ்லோ ஆகுதுப்பா அப்படின்னு. விடுங்களா, ரோட்ல இருக்கீங்க, வழிய விடுங்க, வழிய விடுங்க, வழிய விடுங்க. இவ்வளோ அழகா அதோட அம்மா அதோட குட்டியை தூக்கிட்டு போகுது, நல்லா இருக்கு. சொர்க்கம் கூட சொன்ன இதுதான் நாகர்கோவில் ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ். இந்த பர்டிகுலர் ஜங்ஷனையும் நம்ம ஸ்பீடாக கிராஸ் பண்ணோம். இந்த ஊர் பேர் வந்து கொடகு, கூர்கு, ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா. எஸ், ரொம்ப அழகா இருக்குங்க சீரியஸா. ஏர்லி மார்னிங் வரும். நான் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆச்சு எனக்கு இந்த ஜங்ஷன் வரத்துக்கு. ஏர்லி மார்னிங் வரும், செம்மையா இருக்கும் இந்த ரோடு. இப்பவே அப்படிதான் இருக்குது. Go slow, no horn. Sure. எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டுங்க இது. டேங்கப்பா, போய்கிட்டே இருக்கு. நாகர்கோவில் எல்லாம் வெக்கேஷனுக்கு போகிறாங்களா இல்லை வெக்கேஷன் முடிச்சுட்டு வராங்களான்னு தெரியல. அப்படியும் போகிறாங்க, இப்படியும் வராங்க. இப்போ காலையில் பார்க்கணும்ப்பா, இன்னைக்கு 25th, ஓகே, கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸுங்க. வீடியோ பார்த்துங்கிறவங்க நைஸ் ரோடு, நைஸ் ரோடு. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து எக்ஸிட் வரைக்கும் அவ்வளோ ஜாம் இருக்குங்க. நடுவில் ஃப்ரீவே இருக்குது, பட் அந்த டோல் பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் ஜங்ஷன் ஹெவி டிராஃபிக்ங்க. ஸோ ஒரு சார் பிளான் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுங்கள். வீக்கெண்டுக்கு இல்லை இந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் வெளியே வரதுக்கு கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. லாஸ்ட் டைம் நான் இந்த ஜங்ஷனில் தாங்க யானையை பார்த்தேன். ஆனால் அது மிட் நைட்டில் இருந்துச்சு. மிட் நைட் ஒரு 1:30 மணி இருக்கும். அந்த டைமில் யானை கிராசிங் லைக் நார்மலாக சராசரியாக நடந்து போவோங்க. எங்கே சொல்கிறது, லைக் ரோட்டில் அது பாட்டு நான் நடந்து போவோம். நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதுவும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. அது மட்டும் நான் கற்றுக்கிட்டேன். சாரி கைஸ், ஆறு நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே ஒரு டைம் ஆரம்பிச்சிட்டேன். ஜஸ்ட் ஒரு சின்ன இண்டிகேஷன் தான், வைத்து விடுங்கள். கவுனி குப்பா 16 கிலோமீட்டர். ஆமாம், கவுனி குப்பா வழியாக தான் நான் இப்போ கேரளாவுக்கு போயிட்டு வரேன். ஆகும் இன்னொரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுங்க. எனக்கு கேட்டால் கேரளா டச் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடும். இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறவங்களுக்கு கன்னடாவும் தெரியும், மலையாளமும் அத்துப்படி ஒரு மாதிரி. அவங்க ஏன்னா பார்டரில் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அவங்க ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. எனக்கு இந்த பர்கா டான்ஸ் வாங்கணும்னு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த கூறுகளில் ஒரு டான்ஸ் இருக்குது, அது செம்ம டான்ஸுங்க. நான் அந்த மியூசிக் கேட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு நான் ஒன்ஸ் அந்த மியூசிக் கேட்டேன், வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஆனால் மறுபடியும் அந்த டான்ஸ் கிடைக்கவே மாட்டேருக்கு. அந்த மியூசிக்கும் சரி, அந்த டான்ஸும் பார்க்குறதுக்கு ஒரு டைம். இவர் ஏன் ஸ்லோ பண்ண போகிறாரு? இல்லை என்ன இருக்குது, ஒரே காடை தாங்க இருக்கு. மனசை மஸ்து அவரும் பொறுமையாக ஃபீல் பண்ணிட்டு போகிறார். இப்படி தான் இருக்கணும். காட்டுக்குள்ளே போகிறவங்க ஸ்லோவாக பொறுமையாக அழகாக போகும். ஒரு மீனிங் இருக்கு. ஓகே, இவ்வளோ தூரம் நம்ம ரைடு வரோன்னா ஜஸ்ட் டெஸ்டினேஷனை மட்டும் நோக்கி வரக்கூடாது. அதில் போகிறவே இருக்கிற ஒரு அழகான ஒரு மூமெண்ட்ஸ் அது நம்ம பார்க்கலாம்.
நீங்கள் யானைங்க பார்க்கணுன்னா இங்கே ஒரு முகாம் இருக்குங்க, இங்கே ஒரு கேம்ப் இருக்குது, யானைங்க கேம்ப்பு. யூஸ்வலாக இந்த தசரா தெரியுங்க இல்லையா, தசராவுக்கு வந்து யானைங்க வரும். அந்த யானைங்கெல்லாம் இங்கே தான் இருக்கும், இன்க்ளூடிங் பீமா, அபிமன்யு, எல்லா யானைங்களும் இங்கே தான் இருக்கும். இந்த கேம்புக்கு நான் ஒரு டைம் போயிருக்கேன். எலிஃபண்ட்ஸுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம், மீன்ஸ் அந்த பேரிகேட் இருக்கும், அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை, அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். அவங்க ஒரு ஒரு புல்கட்டு கொடுப்பாங்க. அது மத்திகூடு எலிஃபண்ட் கேம்ப். நம்ம வரப்போ பார்த்துக்கலாம். வரப்போ வேணா உங்களுக்கு நான் அதை இது பண்ணி காட்டுறேன். ஏன்னா இந்த நெக்ஸ்ட் ஜங்ஷன் ஃபாரஸ்ட்டை வந்து நான் இந்த டைமிங்குள்ளே க்ராஸ் பண்ணி ஆகணும். தலைவரை வரும்போது பார்த்துக்கலாம். யானை இங்கெல்லாம் ஃபுல்லாக யானைங்க இருக்குங்க. அங்கே 2 யானைங்க நிற்குது. முகாமுங்க, இது கேம்ப்பு. அதுங்களும் வாங்கி நச்சு சாப்பிட்டு அதை அப்படியே சுற்றிட்டே இருக்கும். நல்லா இருக்குங்க அதை பார்க்குறதுக்கே. அது எப்படி சொல்கிறது, அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணுறப்போ, குறிப்பிட்ட ஒரு மாதிரி யானைக்கு ஃபீடிங் பண்ணுறப்போ ஒரு டொப்பமைன் ரிலீஸ் ஆகும். வாவ், சூப்பராக இருக்குல்ல, அழகாக சாப்பிடுறதுல எவ்வளோ பொறுமையாக கையிலேருந்து வாங்கி அப்படியே ஓகேப்பா தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மரம் செம்மையா இருக்குங்க. மரம் இந்த ஃபாரஸ்ட்னா வெறும் நம்ம அனிமல்ஸுக்காக மட்டும் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இங்க இருக்கிற மரங்களையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். நேச்சர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நேச்சுரல் ஹேபிட்டட். என்னன்னா இங்க நிக்கிறது வந்து ப்ரோஹிபிட்டட் இருக்கு. இதெல்லாம் வண்டி ஒரு 5 நிமிஷம் நிக்க வச்சுட்டு உங்களுக்கு அழகா சீனரியை காட்டுவேன். பட் இங்க நிக்க வைக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. வண்டி மூவிங்லேயே இருக்கணும் அப்படின்னு. எனக்கு பிடிச்சது அனிமல்ஸை விட எனக்கு பிடிச்சது வந்து இந்த மரங்க தாங்க. இந்த மரம், அந்த ஒரு க்ரீனிஷான ஒரு புஷ்ஷஸோ இல்லை ஒரு கிரவுண்டு, அதில் ஒரு டென்ஸாக இருக்கிற ஒரு மரங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா அது பார்க்கறதுக்கு. ஒரு மாதிரி அதை பார்த்த உடனே எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடுது. எவ்வளோ தான் ப்ரெஷர் இருந்தாலும் அந்த ஒரு சீனரியை நான் இமேஜின் பண்ணேன், இல்லை அந்த ஒரு சீனரியை நான் போய் விசிட் பண்ணணுன்னு வைங்களேன், மனசு அப்படியே லேஸ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ரோடு எடுத்திருக்கேன். இன்னொரு ரோடு இருக்குது ஆக்சுவலாக, அது தமிழ்நாடு வழியாகவும் வரலாம், இல்லைனா பண்டிப்பூர் வழியாகவும் வரலாம். பட் எனக்கு இந்த பர்டிகுலர் ஜங்ஷன் வந்து எனக்கு இந்த நேச்சரை பார்க்கலாம். மரங்கள் நடுவில் இங்கே ரிவர் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் சினிமாவில் பார்த்த மாதிரி, சினிமாவில் ஆர்டிஃபிஷியலாக எனக்கு ரியலான தெரியல, பட் இதெல்லாம் ரியல். அங்கங்க போர்டு இருக்கு, வைல்ட் லைஃப் கிராசிங் ஜோன் அப்படின்னு. கரெக்ட். இந்த ஜங்ஷன்லாம் யானைங்க கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த டைமுக்கு இல்லை விடுங்க. நான் வரப்போ ரிட்டர்ன் ஆகுறப்போ அப்போ அந்த ஜூக்குள்ள அப்புறம் அந்த என்னென்ன பண்ண இருக்கு அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். செம்மையா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஐ திங்க் இது ஒரு 5-10 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு வினோதமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து நம்ம இந்த ரோடு போட்டிருப்பாங்க இல்லையா, எந்த ஃபாரஸ்ட் பண்ணி நீங்கள் கவுண்ட் எடுத்துக்கோங்க. நாம் நினைக்கிறோம் ஓ ஃபாரஸ்ட் நடுவில் ரோடை போட்டிருக்காங்கறான்னு. அது கிடையவே கிடையாது. ஃபாரஸ்டோட எட்ஜு, அதாவது ஒரு மூலையில் ரோடை போட்டிருப்பாங்க. அங்கே நம்மளை ட்ராவல் பண்ண விடுவாங்க. இந்த மாதிரி ஹைவே பண்ணிட்டோ இல்லை ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் விடத்தோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. எப்போதுமே நடு காட்டில் வந்து ரோடை போடவே மாட்டாங்க. நான் இந்த டவுட் எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது ரைட் சைட்லேயும் ஃபாரஸ்ட் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் ஃபாரஸ்ட் இருக்குது, அப்படின்னா நம்ம நடுவில் போடணும் அப்படின்னு.
கிடையாது. ரைட் சைடில் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், இல்லை லெஃப்ட் சைடில் கம்மியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல லைக் அதோட பிரான்ச் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ட்ரக்கிங், இந்த ஜீப் ட்ரக்கிங் எல்லாரும் கூப்பிட்டு போவாங்க இல்லையா, முடிஞ்சால் எல்லாரும் அதுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் அனிமல்ஸ் பார்க்கறதுக்காக போகாதீங்க. அந்த மரங்களும் இருக்கட்டும், இல்லை அந்த ரோடு எப்படி இருக்கு, ஆக்சுவல் டென்ஸ் ஃபாரஸ்ட்னா எப்படி இருக்கும், அதை போய் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வேற லெவலில் இருக்கும். இப்போ நம்ம கோனி குப்பா, ஐ மீன் நாகர்ஹோலே ஃபாரஸ்ட்டை க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் என்ட்ரிங் இன்டு வந்தனைகளு. வந்தனைகளு அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். வி ஆர் ஒஃபிஷியலி இன்சைடு கூர்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எஸ்டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, காஃபி எஸ்டேட். கூர்குக்குள்ளே வந்துட்டோம். கூர்கில் இன்னொரு விஷயம் நல்லா கிடைக்கும், காஃபி ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். குக்கிங் மைண்ட் நல்லா கிடைக்கும். அதை விட்டு ஸ்பைசஸ் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் கூர்கில். மற்ற ஊர் ஸ்பைசஸ்க்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் இங்கே என்னென்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் மிளகு எடுத்துக்கோங்களேன். மிளகை நம்ம டேஸ்ட் பண்ண உடனே நமக்கு அந்த காரம், அந்த காட்டுன்னு சொல்லுவோம், அந்த காரம் நமக்கு அது ஃபீல் ஆகணும். அந்த மாதிரி பர்டிகுலராக காரம் கிடைக்கிற ஒரு சில ஸ்பைசஸ் வந்து கூர்குலையும் இருக்குது. நான் எல்லா ஊர்லேயும் லைக் எந்த ஊர்லேயுமே இல்லைன்னு சொல்லலை, எல்லா ஊர்லேயும் கிடைக்கும் தான். பட் இங்கே எனக்கு அந்த காரம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இங்கே பர்டிகுலர் ஏன் காஃபி எப்போவுமே நான் யோசிக்கிறது தான், காஃபி எதுக்குடா இங்கே மட்டும் வருது, ஏன் அது ஒரு காஃபி கொட்டையை எடுத்துகிட்டு போய் நான் என் வீட்டுக்கிட்ட வச்சா வராதா அப்படின்னு. ஏன்னா இங்கே இருக்கிற கிளைமேட்டும் சரி, இங்கே இருக்கிற ஆல்டிடியூட் அண்ட் அந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த வெதர் கண்டிஷன்ஸ், இல்லை அந்த லாங்கிடியூட், சீ லெவலுக்கு இதில் ஹையில் இருக்குது அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே நல்லாவே இருக்குது. அதனால இங்கே காஃபிங்க வந்து செம்மையாக வருது. ஏன்னா அதோட ஒரு சார் அது வளர்கிறதுக்கான ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட், ஏன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. அங்கிள் ஏன் அங்கிள் மேலே ஏற்றிட்டு வர மாதிரி வரீங்க, திரும்ப போங்க அங்கிள். ஓகே கண்ட்ரோல். அந்த அந்த ஒரு கிளைமேட், அந்த கிளைமேட்ல செம்மையாக வளரும். இப்போ ரோடு மட்டும்தான் அங்கங்கே பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி செம்ம மோசமாக இருக்குங்க ரோடு. நான் காரில் வருவேன், அப்போ வரப்பெல்லாம் ஸ்பீடு எடுக்கணும். ஏங்க காரில் வரப்பெல்லாம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பறப்போம், பறக்கிறோம் அப்படின்னு பறப்போம் இல்லையா. அப்போ எங்கடா ஸ்பீடு இருக்கிறீங்க, எங்கடா குண்டு மொழி இருக்கிறோம் அப்படின்னு அந்த பீதியிலேயே ஓட்டுற மாதிரி இருக்கும். அதை கம்பேர் பண்ணால் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பாராட்டக்கூடிய விஷயம்தான். நெக்ஸ்ட் ஹில்ஸில் இந்த மாதிரி வண்டிங்க பின்னாடி ரொம்ப அட்டாச் பண்ணி போகாதீங்க. ஒன்னி ஒன்று அவங்கள வழியை விட்டுடுங்க, இல்லை ஸ்லோவாக போங்க, பரவாயில்ல. தித்திமத்தி, இந்த ஊர் பேர் வந்துங்க தித்திமத்தி. தித்திமத்தியை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லெஃப்ட்லேயே மெயின்டைன் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அந்த மனுஷன் டக்குன்னு லெஃப்ட் எடுத்தாருன்னா அதுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் விட்டே ஆகணும். ஸோ ஒரு சேஃபர் லெஃப்டில் இருக்கணும். நிறைய பேர் லெஃப்டில் இருக்கிறது வந்து ஏய் அப்போ எதுக்குடா நீங்கள் டெம்போக்கு வழியாக விட மாட்டேருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சேஃபர் டிஸ்டன்ஸில் அங்கே இருக்கேன். அவர் அப்படி ரைட்டு போனாலும் சரி, லெஃப்ட் ஆனாலும் சரி, நான் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறேன். நல்ல ஊருங்க. அந்த வில்லேஜ் செட்டப்னு சொல்லுவோம்ல, இங்கெல்லாம் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா. பாக்கு மரங்களும் இங்கே அதிகமாக இருக்கும். அதே அளவுக்கு காஃபி எஸ்டேட்ஸ் இங்கே செம்மையாக இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு பாருங்களேன். எல்லாரும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டெஸ்டினேஷன் வைங்க, ஓகேங்களா. ஆனால் அந்த டெஸ்டினேஷன் வந்து அதிகமாக டூரிஸ்ட் ஜோனாக வச்சிடாதீங்க. இப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் டூரிஸ்ட் ஜோனுக்கு போனீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. நீங்கள் இங்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அது தப்புன்னு நான் சொல்லலை. பட் உங்களுக்கு அந்த
அந்த எப்படி சொல்கிறது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னு ஒன்று இருக்கும். ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் மனசு. பட் இந்த டூரிசம் விட்டுட்டு நிறைய லைக் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் மேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரேண்டமாக ஜூம் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அந்த ஜோனை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன ஃபேமஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு போதுமான நாலேஜ் கொடுத்துரும், ஓகேங்களா? அந்த லெவலுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த டூரிஸ்டோட நேச்சுரல் ஹேபிட்டேட்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதோட ஃபீலிங் உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு என்னென்ன எனக்கும் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லலாம். அவ்வளோ கூருக்கு ஃபேமஸ் தான், பட் அந்தளவுக்கு டூரிஸ்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இவங்க ஆல்ரெடி பீக்கில் இருக்காங்க ஒரு விஷயத்தில், மறுபடியும் இவங்களை பீக் பண்ணுறதுல ஒரு இதே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அது ஒரு இல்லைப்பா நாங்கள் பாட்டு இருந்துடுறோம்ப்பா அப்படின்னு அவங்க இருக்காங்க. அதே தான் இப்போ நான் போகிற ஒரு கண்ணூரும் ஆல்ரெடி தையம்ன்ற ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவே அங்கே இருக்குங்க, ஓகேங்களா? அவ்வளோ பெரிய ஃபீஸ் நடக்குதுங்க. பட் அதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். இது மறுபடியும் நம்ம லைஃப்பில் எப்போ கிடைக்க இந்த சான்சஸ் கண்டிப்பாக எனக்கு தெரியல. பெங்களூரில் இருக்கேன், தமிழில் பேசுகிறேன், உங்களுக்கு அங்கேயே ஒரு விஷயம் புரிய வருதுங்களா? சான்ஸ் மறுபடியும் எனக்கு கிடைக்குமா இல்லையான்னு கூட தெரில. இங்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்கோ இல்லை இந்த பிளேசஸில் இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ. அன்னோன் பிளேஸுக்கு போகிறப்போ என்ன நடக்கும், என்ன இருக்குது, என்ன தாண்டா இருக்குது அப்படின்ற அந்த க்யூரியாசிட்டி ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு பேலன்சிங்க. க்யூரியாசிட்டி அதிகமாக ஆக நம்மளோட ட்ரீம்ஸ் அதிகம், பட் நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக ஆக நம்மளோட க்யூரியாசிட்டி அப்படியே கம்மி ஆகிடும். அங்கே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா புரிய வரும் உங்களுக்கு. உங்களோட க்யூரியாசிட்டியே கம்மி ஆகிடுச்சுன்னு வைங்களேன், என்னடா இது அப்படின்ற ஒரு நார்மல் லைஃபுக்கு போயிடாதீங்க. நார்மல் லைஃப்னா அதுக்கு நான் அதையும் தப்புன்னு சொல்லலை. ஏதாவது ஒரு ஸ்பார்க், ஏதோ ஒரு மெமரி இருக்கணும். இப்போ நம்ம பேரண்ட்ஸ்கிட்டயோ இல்லை நம்ம எல்டர் பர்சன் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, இந்த ஊர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு டைம் ஒரு முறையாவது நம்ம லோக்கலில் விட்டு கொஞ்சம் நம்ம சவுத் இந்தியாவில், நீங்கள் சவுத் இந்தியாவில் கேளுங்க, கண்டிப்பாக அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு தெரியும்ப்பா நான் ஒரு டைம் போயிருக்கேன் அப்படின்னு. அதே தான் உங்களையும் நான் கிரியேட் பண்ண சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போயிட்டு வாங்க, அது ஒரு குட் மெமரியாக உருவாக்குங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அந்த மெமரியை சொல்லுங்கள். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு பொண்ணோ பையனோ எனக்கு பொண்ணா இருந்தீங்களேன், உங்கள் அப்பா எங்கெல்லாம் சுற்றிருக்கேன் தெரியுமா, எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கான் எனக்கு தெரிஞ்சு. நான் யாரோ ராஜா ராணி கதையை சொல்கிறதுக்கு நான் என் கதையை சொல்லிட்டு போகிறேனே, அது இன்னும் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ட்ரீம்ங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். அது எல்லாருக்கும் அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. சில பேர் இருப்பாங்க, இல்லை எனக்கு மேரேஜே வேண்டாம். எப்படிப்பா அப்படின்னு கேட்பேன். மேரேஜே வேண்டாம் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்? இல்லை எனக்கு அது சுத்தமாக வேணாம், நான் தனியாக போகிறேன். நடக்கிறத பேசுகிறா அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அதை விடாதுங்க. நடக்க வேண்டிய டைமில் நடக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும், ஆமாம் இல்லையா? அப்போது அதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச ஒரு சில மூமெண்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆகட்டும், இல்லை தனியாக சோலாலே ஆகட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட, யாரு கூடயாவது அட்லீஸ்ட் அந்த ஒரு ஸ்வீட் ஒரு எவர் கிரீன் தான் சொல்லுவோம், அந்த ஒரு மெமரி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன். நினச்சி பார்க்குறப்போ நமக்கே சிரிப்பு வரும். ஆமாம் இல்லை அது ஏன் இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ் எடுத்துங்க, ஸ்கூல் டேஸை நம்ம நினச்சி பார்க்குறப்பெல்லாம் நமக்கு இப்போ எப்படி இருக்குது, நாமளாடா அப்படி இருந்தான் அப்படின்னு. ஓ இதுதான் கைஸ், இதான் நான் சொல்ல வரேன். சரி, இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணுறப்போ நான் vlogging பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லெட் மீ ஃபீல் திஸ் மூமெண்ட். அதை நான் கேப்சர் பண்ணி அதை நான் ஸ்டோர் பண்ண விரும்பலை. ஸோ எனக்கு இது ஒரு ஹேபிட் இருக்குங்க. நான் ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு நேச்சரோ இல்லை இந்த ஒரு சீனரியை நான் பார்த்தேன்னா அதை இமீடியட்டாக ஃபோட்டோ எல்லாம் பிடிக்கணும்னு எனக்கு அந்த தாட்டே வராது.
நிறைய பேர் கேட்டிருக்காங்க, டேய் நீ ஒரு ஃபோட்டோ எடு இந்த லொக்கேஷனில் இந்த ஒரு பர்டிகுலர் சீனில். அவங்கக்கிட்ட நான் ஒன்று கேட்பேன், உனக்கு வேணும்னா மறுபடியும் இந்த லொக்கேஷனுக்கு வா, மறுபடியும் அதை ஃபீல் பண்ணு. 1000 தடவை உனக்கு அது தோணுதா, 1000 தடவை வா. அது என்ன ஃபோட்டோவில் பார்த்து அது ஒரு செகண்டில் உனக்கு அந்த மூமெண்ட்டை போயிடுங்க. இல்லை எனக்கு அது புரியலைங்க. ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டை ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறது ஓகே, நம்மளால அந்த மூமெண்ட் மறுபடியும் கிடைக்காதரா நமக்கு அப்படின்ற ஒரு இதில் ஓகே. எங்கேயே இருக்கு நம்ம நேச்சர், மதர் எர்த் நம்ம கூடயே தான் இருக்கு. இது நம்ம எப்போ வேணுமாலும் வந்து பார்க்கலாமே. இல்லை நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட்டே நம்ம இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக உருவாக்க முடியுமே. அப்போ இதை எதுக்கு நம்ம கேப்சர் பண்ணிக்கிட்டு செட் இட் ஃப்ரீ அப்படின்னா இருக்கு. இந்த கேப்சர்ன்ற வேர்டே ஒரு தப்பான வேர்டுங்க என்ன கேட்டால். நேச்சரில் நேச்சுரல் ஹேபிட்டேட்டில் கேப்சர்ன்ற வேர்டே ஒரு ஆப்போசிட் வேர்டு என்ன கேட்டால். லெட் இட் பி ஃப்ரீ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உன்னோட எண்ணங்களும் சரி, உன்னோட பயணமும் சரி, ஆல்வேஸ் இட் ஷுட் பி லைக் அ விங். Always it has to be in a flying mode, or wings should be in opening. ஓகேங்களா? சரிங்க, நான் இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு டீயை போட்டு சூடாக ஒரு டீ காஃபி ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு அழகாக என் கிட்ட நான் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறேன். மேபி நான் கேரளாக்குள்ளே போய் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸும் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, பண்ணிடுவோம். இங்கே வேண்டாம், கொஞ்சம் இங்கே ரிஸ்க்காக இருக்குது. அந்த ரோடு பாருங்களேன், இப்போ தான் புதுசாக போட்டுருக்காங்க. மறுபடியும் கீழே இறக்கிட்டோன்னா மறுபடியும் மேலே கஷ்டம், சறுக்கி விடும். அதனால தனியாக இருந்தால் அந்த ஜிம்னாஸ்டிக் வேலைலாம் பண்ணுவேன். கூட ஃப்ரெண்டு வேறு வராங்க, அவங்க சேஃப்டியும் முக்கியம் இல்லையா? அதனால் சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மீட் பண்ணுவோம்.